அடக்கெடுக்க அடப்பட்டிருக்கும். மூளையே வேலை செய்யாது. எது கரெக்டு எது தப்புன்னு தெரியாது. அதனால தான் பொருளாதார பிரச்சனையே. ஸோ அப்போ அவருக்கு வந்து போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் கிளியர் ஆகிடும் உங்களுக்கு வாழ்க்கையில், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கவலைப்படாதீங்க. இன்னும் 2 மாதத்தில் நீங்கள் பிரமாதமாக வர போகிறீங்க. நீங்கள் அதை கொஞ்சம் மட்டும் கரெக்ட் பண்ணிடுங்க, வேறு ஒன்றும் பெருசாக எரர் இல்லை. 2வது உங்களை மாற்றிக்கோங்க, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, இன்னொருத்தரை நம்பி எதுவும் பண்ணாதீங்க, ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, பணத்தை கையில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணுங்கள். மாறும்போது நீங்கள் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு கோயிலுக்கு போகணுன்னு போகிறீங்க, உங்களோட கர்மாவை கழிக்க தான் போகிறீங்க, போய் மாலை கேட்குறீங்க, உடனே 300 சொல்கிறான், 100 தெரியான்னு கேட்குறீங்க. பண்ணாதீங்க. அதெல்லாம் மாலைக்காரங்களாம் எனக்கே தெரியும், 2 மடங்கு தான் வைப்பான். அவன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க போயிட்டு, ஐயா நான் மாலைக்கு வந்து சாமிக்கு வாங்கி போகிறேன், உன்னுடைய உழைப்பு இதில் வந்துட வேண்டாம், நீ என்ன சொல்கிறே கொடுத்துட்றேன், கரெக்டாக சொல்லு, இப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்கள். அவன் கரெக்டாக சொல்லுவான். அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா ஜாஸ்தி போச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட கொடுத்துருங்க. உங்கள் கர்மா அவன் வாங்கிக்கணும், நீங்கள் கர்மா விட்டு தப்பிச்சிடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். 2 மாதத்தில் உங்கள் லைஃப் மாறுதா இல்லையா பாருங்கள். வாஸ்து கரெக்டு ஒர்க் பண்ணுது, இதை பண்ணுங்க. அந்த மாதிரி நிறைய பேர் மாறி இருக்குது வாழ்க்கையில்.